Rubilux Rockfort Paints. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110811058 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் பசுபதி சிவா வந்து எப்படி அந்த பால் பச்சையாக மாறிய அந்த தருணம் ஒரு ஷூவால் இல்லை அந்த ஷூ நான் ஃபஸ்ட்டு அதிகமாக அந்த ஷூவை போட்டு அடிப்பேன். இப்போ அந்த ஷூவை எடுக்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. பட் தொடச்சி வைப்பேன் வீட்டில். அதை உண்மையாலே மற்ற ஷூனா போட்டு அடிப்பேன். வெளியே அந்த ஷூ மட்டும் வெளிலேருந்து போட்டு வந்தால் கூட தொடச்சிட்டு கப்போர்ட் கீழே வச்சுட்டு தான் இது போடுவேன். ஓகே, உங்கள் இந்த டான்ஸோட பயணம் எங்கே ஆரம்பிச்சது? எப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிங்க? அதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. டான்ஸ் கிளாஸ்னால் போனதில்லை. எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்கும். சுடுகாடுனா சிமெண்ட்ரி. ஸோ யாருன்னா மட்டையானா சாமலை வச்சு அதில் தான் நான் ஆடுவேன். எங்கள் வீட்டானா காலையிலே வந்து எழுப்பானுங்க, டேய் வாடா வாடான்னு எல்லோரும் கூடயும் ஆடுவேன். ஏரியாவில் ரோட்டில் தான் ஃபுல்லாக அப்படியே ஆடி 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 அந்த எல்லோரும் சொல்லுவாங்க, ஏய் நீ நல்லா ஆடுறடா நல்லா ஆடுறா சொல்லிட்டு அப்போவும் நான் டான்ஸ் கிளாஸ் போனதில்லை. ஏன்னா வீட்டில் கஷ்டம் சேர்த்து நான் விட்டதில்லை. ஒரு டான்ஸ் கிளாஸும் போய் கேட்டேன். அப்போ எவ்வளோ சொன்னாங்க? 1000 ரூபா ஃபீஸ் சொன்னாங்க. நான் அப்போ 7வது படிக்கும்போது அதான் டான்ஸ் மியூசிக் சேனல்லாம் வரும்ல, அதை பார்த்து வீட்டில் ஆடி 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 நானே கற்றுனேன். டான்ஸ் கிளாஸ்னால் போனதில்லை. எனக்கு அந்த மோனம் மட்டும் கேட்டால் ரோட்டில் கூட பைக் ஓட்டினு கூட தலை ஆடும். இப்போ கூட எங்கன்னா போனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடாது. எனக்கு ஒரு ஹாப்பி மியூசிக் மாதிரி அது. ஸோ அதுலேருந்து தான் நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். உங்கள் ஃபேமிலி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபேமிலி அப்பா வந்து ஈபியில் ஒயர்மேனாக இருக்கார். அம்மா வந்து மளிகை கடை எங்கன்னா செம்மஞ்சேரி ஹவுசிங் போர்டு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் வெட்டியாக வீட்டில் இருக்கான். ஒரு 7 வருடங்களா நல்ல பையன்தான். ஸோ வீட்டில் தான் இருக்கான். நான் வந்து ஜொமேட்டோ இஷ்டத்துக்கு போவேங்க, எந்த வேலை கிடைக்குதோ போவேன். அப்படி தான் இருந்தேன். நானும் என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கீங்க? பால் போட்டுக்கிறேன், பேப்பர் போட்டுக்கிறேன். எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் ஏரியாவில் வந்து நான் அப்படி இருக்கும்போது யோசிப்பேன். ஏன்னா அண்ணா நகர் பக்கத்தில் எங்கள் ஏரியா ஒரு லோக்கல் ஏரியா. அங்கே வேறு பசங்கன்னா நைட் ஷூவு அதெல்லாம் போடும்போது எனக்கு அப்பயே தோணும், ஏன் இவனுங்க போடுறாங்க நம்ம போட முடியாது சொல்லிட்டு அப்பயே பால் போட்டு நைட் ஷூ தான். எங்கள் ஏரியாவில் என்ன மாட்டோம். அப்போ கூட அவங்களுக்கு தெரியாது நான் நைட் ஷூன்னு. லோக்கல் ஷூடா 250 நான் அப்பயே 2000 ரூபா ஷூ கொடுத்து போடுவேன். எனக்கு அந்த இது எனக்கு தோணும், நம்மளும் அப்படின்னா இருக்கணும். ஆனால் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வலிக்க முடியுமோ வலிச்சு. ஸோ அதால் எந்த வேலை கச்சாலும் செய்வேன். என்ன பார்த்துப்பேன். வீட்டில் போய் இது கொடுங்க இது வாங்கி தாங்கன்னு நான் கேட்க மாட்டேன். என்னால் என்னை பார்த்துக்க முடியும். ஸோ அதாலேயே நான் எல்லா வேலையும் நான் பண்ணுறேன். இந்த பணம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் எவ்வளோ வந்து கேம் விளையாடி இருக்கு. கேமிங் இந்த சென்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கு. அந்த மாதிரிலாம் இந்த பணம் எவ்வளோ விளையாடி இருக்கும் வாழ்க்கையில்? ஒரு டைம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். நான் வந்து கூவார் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. கூவார் போகிறனா பக்கத்தில் தான் எங்கள் வீடு. ஸோ இஷ்டத்துக்கு எதுவுமே வாங்க முடியாது. அம்மாவும் ஒரு பெரிய ஆப்ரேஷன் வந்தது அம்மாவுக்கு. இங்கேருந்து இது வரைக்கும் தையல் போட்டிருப்பாங்க அம்மாவுக்கு. நடு எலும்பே நவுந்துருச்சு. ஸோ அப்போ தான் தெரியும் அம்மா எங்கள் அப்பா அங்கங்கே கடன் வாங்கி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிந்து. ஸோ அப்போ தான் ஓகே மணி நம்ம லைஃப்பில் இன்னும் வேணும் போல். ஸோ அப்போது அப்பா தான் டோட்டலாக ஃபுல்லாக. அப்பா இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் காலி. அவர் எங்களுக்கோசம் எந்த பழக்கமும் இல்லாமல் குடிக்க மாட்டார், சிகரெட் அடிக்க மாட்டார், எந்த பழக்கமும் இல்லை. அவரால் தான் நாங்கள் இப்போ ஒரு நிலைமையில் இருக்கோம். ஸோ அந்த டைம் என்னென்னா அம்மா பார்த்துக்கிறது ஃபுல்லாக அப்பா தான். ஸோ அதுதான் இப்போ எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா பார்த்தாங்க. இப்போ அவங்க ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு முது வலிக்கும். ஆனால் திருப்பியும் 4 மணிக்கு காலையில் எழுந்து வீடு இங்கே இருக்குது அம்ஜகரை. இங்கேருந்து அங்கே போவாங்க செம்மஞ்சேரிக்கு. பஸ்ஸில் பிடிச்சா நடுவில் வர காலும் உடைஞ்சிருச்சு. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து நான் சொல்லுவேன், நீ வாடி போடி தான் கூட, ஏய் என்னாடி நீ வேஸ்ட்டு பண்ணியிருக்க, இங்கே நான் வேலைக்கு பண்ணால் இல்லை நான் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வலி பெயின் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் கண்ணில் தண்ணி வந்தால் கூட நாங்கள் என்ன ஆகிடுவோம்னு சொல்லிட்டு தனியாக அழுத்து நிற்பாங்க. திடீர்னு போய் பார்த்தா என்ன கண்ணு தொட்டு பார்த்து எப்பவுமே மூஞ்சி வரணும். தண்ணி ஆகிட்டா இல்லை ஒன்றும் இல்லைன்னா காட்டிக்க கூட மாட்டாங்க எங்கே நாங்கள் ஃபீல் பண்ண போகிறோன்னு. 2 பேரும் ஓடுது எங்களுக்கு கஷ்டம். சரியான அம்மா அப்பா, பணக்கார இல்லை, பட் சரியாக பார்த்துப்பாங்க. வயர்மேன் அப்படிங்கும் போது அவரோட வேலை வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தானே? ரொம்ப ரிஸ்க்காக எல்லாம் பண்ணுவார் இல்லை? ஸோ அவரோட வேலையை என்னைக்காவது பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். எனக்கு மஞ்சாக்காமில் வந்தோடனே அப்பா தான் வீட்டில் இருந்தால் நான் ஆயில் ஐட்டம் சாப்பிட போகிறேன்னு அவர் கூடிய வச்சுப்பார். வேலைக்கு கூட்டின்னு போய் லீவும் போட வச்சுன்னா அவர் பக்கத்தில் அந்த தார் ஊற்றுவாங்க. ஒரு தார் உருக்கி தான் அதை ஊற்றுவோம். அப்போ ஒரு நாள் கையில் பட்டுச்சு அவர் கையில். அவர் அப்போ கூட அதை பெருசாகவே மதிக்கல. எனக்குன்னா ஒரு அழுகுறேன். ஏன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு அம்மா மேலே எனக்கு அப்பா தான். ஸோ அப்பா தான் சின்ன வயசுலேருந்து. அவர் அப்போ கூட தட்டி விட்டு திருப்பியும் வேலை போகிறாரு. ஓட்டி பார்க்குறாரு. ஓட்டி பார்த்தா தான் எக்ஸ்ட்ரா காசு. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை. ஷாக் அடிக்கும்.
ஸோ அதான் ரொம்ப கஷ்டமான வேலை. பார்த்துருக்கேன் நானும் நேரில். வெயிலில் வேறு நிற்பாங்க. இன்னொன்று அந்த வெயில் அது இன்னொன்று தார் வந்து ஆல்ரெடி ஹீட் ஆகும் உடம்பு. பக்கத்தில் நின்று உருக்கி நிற்பாங்க, வெயில் அடிக்கும், கரண்ட் வேறு. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் அவர் அதெல்லாம் காட்டிக்க மாட்டாது. வேலை எப்போ கூப்பிட்டாலும் ஓடிடுவார். நான் சொல்ல லீவுப்பா, வீட்டில் லீவ் தருவாங்க அப்பாவுக்கு. லீவுப்பா வீட்டில் பார்த்தோம் இல்லைடா எக்ஸ்ட்ரா காசு வரும்டா போனால். ஆனால் அவர் பாருங்களேன், ஒரு கீஞ்சு போன சட்டை போடுவார், தார் சட்டை போடுவார், பேண்ட்லாம் ஒரு இதுவாக தான் பார்க்கவே. அவர் பார்க்க என்னையும் அவரே பார்க்க அவர் பையன் மாதிரியே இருக்க மாட்டார். ஆனால் அவர் எல்லாம் பண்ணது எங்களுக்கோசம். அவருக்கோசம் எதுவுமே பண்ண மாட்டார். பல்லு மேலே எல்லா பல்லும் போயிடுச்சு. நான் அப்படிதான் மாத்தியா பல்லு போய் பார்க்கலாம்னா இல்லை வேணாம் ட்ரெஸ்ஸு என்ன வேணா நீ எடுத்துக்கோ. அவருக்கோசம் எதுவுமே அவங்க 2 பேரும் அவங்களுக்கோசம் எதுவுமே பார்த்துக்கிட்டே இல்லை. கண்ணு தான் கலவும். அவனா ஒரு மாதிரி அப்படியே அவங்க எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ பண்ணு, இது போடு, ட்ரெஸ்ஸு போடு. வேணாப்பா, யார் நம்மளை பார்க்க போகிறா, நீ போட்டுக்கோ. இப்போ கூட தீபாவளிக்கு வந்து பொங்கலுக்கு வந்து இந்தா காசு ட்ரெஸ் நீ எத்தியா கேட்டால் இல்லை நீ எடுத்துன்னு போட்டு சொத்து. பைக் கூட அவர் தான் இப்போ எடுத்து கொடுத்தாரு. உடஞ்சி போயிடுச்சு, அந்த பைக் எடுத்துக்கோ. எல்லாமே பண்ணவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சுயநலமாக இருப்பாங்க. இப்போ நானே இருப்பேன், எங்களுக்கோசம் எதுவுமே பார்க்காத, உன்னை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ, எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், உன்னை மட்டும் நீ பார்த்துக்கோ, நீ என்ன நான் வளர்ந்துட்டேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், உன்னை மட்டும் பார்த்துக்கோ, எங்களை மட்டும் போதும், எங்களுக்கோசம் நீங்கள் சாரி எதுவுமே நீ பண்ண வேணாம், போதும் பண்ணதெல்லாம், தூங்கு, நைட்டு ஓடாத. இவ்வளோ பண்ண அப்பாவுக்கு முதல்ல டிஜேடி ஸ்டேஜ் ஏறணுன்னு என்ன சொன்னார் அப்பா? அவருக்கு வந்து ரொம்ப இந்த செலிப்ரேட் பண்ணுறதுனா தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அவருக்கு அந்த ஹாப்பினஸ் எதுன்னு தெரியும், உழைக்கணும். ஆனால் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா அவங்க கூட சுற்றுறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாரும் ஐயோ புள்ள என்னடா டிவியில் வரான். அவர் அன்றைக்கி வந்து வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாரு, என் பிள்ளை இப்படி ஆடி காட்டுறாரு. எங்கள் அம்மா வீடியோ கேமரா ஃபோன் இல்லை வீடியோ எடுத்துருப்பாங்க. எங்கள் அம்மா ஆடி காட்டு, இவங்க அப்பா இப்படி ஆடுறாரா, பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. நான் இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு எம்எல்ஏனா பார்த்தா ஒரு வணக்கம் வைப்பாங்க, அந்த மாதிரி யார் வணக்கம் வச்சா எங்கள் அப்பா பின்னாடி கூட்டின்னு போகிறோம் பைக்கில், எல்லோரும் பச்சை தும்மே எங்கள் அப்பா சிரிக்கிறாரு. அதே போதும், அவர் ஹாப்பி ஆகிட்டார். அவருக்கு சந்தோஷங்க. ஏன்னா ரோட்டில் ஆடின இந்த பையன் டிவியில் ஆடுறான், 4 பேருக்கு தெரியுது. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிடவே மாட்டாங்க எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில். இப்போ எங்கள் அப்பாவை கூட கூப்பிடுதில்லை, புள்ளியை கூட்டின்னு வந்துடு எப்படியாச்சு. அப்போ சிரிக்கிறாரு அவர், என்னடா பண்ணி வச்ச. ஆமாம், ஜியோட குடும்பத்துலேருந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க, அது எப்படி இருக்கு? முன்ன ஹாப்பி, செம்ம ஹாப்பி. நான் என்ன அவார்டு கொடுத்தாங்க? அதான் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் அவார்டு. இன்னொன்று பேர் சொல்லும் போதே எனக்கு அப்பயும் நான் யோசிக்கிறேன், நானா எங்க எவ்வளோ பேர் வாங்குறாங்க அவார்டு, பெரிய பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் எவ்வளோ. என் பேர் சொல்லும்போது நான் அப்பயும் யோசிக்கிறேன், தப்புன்னு இந்த அசிங்கமாயிடும், நம்ம பேரா நான் எட்டி பார்க்குறேன். நீ தாண்டா சொல்லும்போது ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ப முடியாது. ஏன்னா நானும் எங்கள் அம்மானா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு அவார்ட் ஷோ பார்ப்போம், அவார்டு ஷோ. இப்போ நம்ம ஒரு இடத்துல அவார்டு வாங்கும்போது அது ஏற்றுக்க முடியாதுல்ல. செம்ம ஹாப்பியோட இப்படி ஆயிடுச்சு கையினா. அங்கே என்ன பேச போகிறோம், இங்கேருந்து நடந்து போகும்போதே மொக்க பண்ணுறேன், ஐயோ நம்ம என்ன பேசுவாங்க பயமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் ப்ரொடியூசர், இவ்வளோ பாரஞ்சு தண்ணானா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவர் எல்லாரும் அங்கே இருக்காங்க. ஸோ ஒரு பயமாக தான், ஆனால் ஹாப்பியாக இருந்தது. அங்கே செட்டில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, இவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த மாதிரி அவார்டு நான் வாங்கினது இல்லைடா, உனக்கு நீ வேற மாதிரி தான் சொன்னோன்னே. போன வருஷம் அவார்டை வந்து டிவியில் பார்த்துட்டு இந்த வருஷம் நீ அவார்டு வாங்கிட்ட அதே இடத்துல. ஆமாம், ஒரு நான் தான் இப்பயும் சொல்லுங்க, நான் அவார்டு எதுக்கும் வாங்கினதே இல்லைங்க. 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் வச்சாங்க ஸ்கூலில், அப்போது டிஃபன் பாக்ஸ் வின் பண்ணேன். அப்புறம் தட்டு ஒரு வாட்டி வின் பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அதான் தருவாங்க ரன்னிங் ரேஸ் ஒன்றும். அந்த மாதிரி வாங்கின பையனை கூட்டின்னு வந்து இவ்வளோ பேர், அதுவும் இவ்வளோ பெருசாக வெயிட்டாக வேற இருக்கு, வேற மாதிரி இருந்தது. யார் கொடுத்தாங்க? எனக்கு ரியோ அண்ணா அவர் கொடுத்தாரு. அதில் இன்னொன்று ஹைலைட்னா விஜய்னா என்ன பண்ணாருன்னா, விஜய்னா வந்து என்னை ரொம்ப தம்பி மாதிரி தான் பார்ப்பார். அந்த மீடியா கோர்ஸ் தான் பார்க்கணும் இல்லை, நாங்கள் முடிச்சோன்னா கூட தனியாக பேசிப்போம். ஏன்னா காசு எனக்கு எமர்ஜென்சினா அவர்கிட்ட தான் டப்புன்னு ஃபஸ்ட்டு கேட்பேன், டப்புன்னு அமுச்சு விட்றாரு. ஏன் எதுக்குன்னா இல்லை, வந்துச்சா செக் பண்ணிக்கிறா அவ்வளோதான். நானும் ஒரு 3-4 டேஸ்லேயே திருப்பி கொடுத்துறேன். அவர் கேட்கவும் மாட்டார், பட் நம்ம கொடுத்தாதான் அது நம்மளுக்கு ஒரு இதுன்னு நானும் திருப்பி கொடுத்துறேன். அவர் என்ன பண்ணாருன்னா என்கிட்டருந்து கேட்டார், சரி ஏதோ ஒழிச்சு வச்சு விளையாட போகிறாங்க கூட, நீ அவார்டு கொடுறான்னு வாங்கிக்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, இவன் என் தம்பி மாதிரி என் கையில் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லிட்டு அவர்
அப்போதான் இன்னும் கண்ணு கலக்கி தண்ணி வந்துச்சு. அப்போ ஓகே இவர் நம்மளை வேற இடத்துல தான் வச்சிருக்காரு போல, சும்மானா இல்லை சொல்லிட்டு எனக்கு ரியோனா கொடுத்தாரு, விஜயனா கொடுத்து இன்னும் ஹாப்பி. சூப்பர். டிஜேடி அதே மாதிரி இன்னொரு பெரிய ஸ்டேஜ் என்னன்னா அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி விஜயண்ணா, அது தவிர அந்த 3 ஜட்ஜஸ், ஆமாம், பாபா பாஸ்கர் மாஸ்டரும் சரி, ஸ்னேகா மேமும் சரி, சங்கீதா மேமும் சரி, நீ ஆடின அப்படின்னா நீ எனக்கு பர்ஃபெக்டாக ஆடினா அவங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. அவனை தப்பா ஆடினா வச்சுக்கோங்க, எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து ஒன்று வந்து செய்வாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க. என்னன்னா அவங்க 3 பேரும் வந்து என்னை வந்து பையன் மாதிரி தான் பார்ப்பாங்க எப்பவுமே. ஏன்னா அன்னைக்கு கூட விக்கு வந்து ரொம்ப டைட்டாக போட்டுருந்தேன். என் கோரியோகிராஃபர் கூட நோட் பண்ணலாம், சங்கீதா மேம் இங்கே கூப்பிட்டு விக்கு கைட்டி வச்சாலும் தலை வலிக்கும். அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே ஆல்ரெடி பிஸியாக இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு வச்சு சொன்னால் எனக்கு என்ன ரொம்ப கேரு. ஆனால் அதே மாதிரி நான் தப்பு பண்ணால் ஃபஸ்ட்டு காண்டாவும் சங்கீதா மேம் சரியாக காண்டாவாங்க, திட்டுவாங்க. ஆனால் இது மட்டும் தான், நீ பர்ஃபார்மன்ஸ் தப்பாக பண்ணால் மட்டும்தான் திட்டுவாங்க. மிச்சபடி நான் எது பண்ணாலும் ரொம்ப கேர் ஆற்றுப்பேன். மாஸ்டர் வந்து ஒரு வைப்பு. அவர் அங்கே ஸ்டேஜில் பேசுறதோட என்கிட்ட வெளில பேசுறது தான் அதிகம். எவ்வளோ பெரிய ஆள், நம்மகிட்ட வந்து அவ்வளோ பேச வேண்டிய அவசியமா இல்லை. 1/2 hour பேசுவார் வெளியே என்கிட்ட. நான் யோசிப்பேன், என்ன இவர் இவ்வளோ நேரம், நான் எடுக்க சொல்ல நம்மளே கிளம்பிடலாமல் அவ்வளோ நேரம் பேசுவார். அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பையன் மாதிரி, அவர் என்ன பையன் மாதிரி தான் நினச்சி பேசுவார். ஸ்னேகா மேம் செம்ம கியூட், சிரிச்சுனே இருப்பாங்க. நான் பச்சை 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 என்ன இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நான் இன்ஸ்டாகிராமில் அவங்கள ஃபாலோ பண்ணோன்னா 2 செகண்டில் ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட காட்டுறேன், எங்கே பெருமா ஸ்னேகா மேம் ஃபாலோ பேக் பண்ணிடுறோம். ரொம்ப சரியான கேரக்டர். 3 பேரும் ஒரு வைப். அங்கே ரேமா தான் உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே. அவங்க எங்கேயுமே அவனை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்க நீ கொஞ்சம் லோட ஆடி லோவாக டான்ஸ் ஆடினா கூட அவங்க வந்து அதை அப்படியே அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. இல்லை நேற்று கூட கால் பண்ணாங்க. ஒர்க்கு இருந்தாலும் இப்போது ஷோ முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு எனக்கு ஷோ முடிஞ்சு, இப்போ அவங்க யாரும் நான் யாரும். பட் அப்படி இருந்தாலும் எனக்கு வெளியில் இப்போ ஒர்க்குனா ரேமா தராங்க. இங்கே ஷோ இருக்குது, நீ பண்ணுறியாடா, ஒரு 10K 50 ரேமா பண்ணுறேன்மா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருந்தேன் 10K தர சொல்லி. ஸோ அவன் நினச்சா பண்ண வேணாம், வேலை முடிஞ்சிருச்சு போகலாம். இப்போ இருக்க மாட்டாங்கன்னா நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு கேரும் ஒரு லவ்வும். லவ் மீன்ஸ் லவ், நார்மல் லவ். ஓகேவா? நான் எதுவுமே சொல்லலையே, சொன்னாலே நான் ஒன்றுமே சொல்லலையே, நீ தான் திருப்பி திருப்பி சொல்கிற. ஸோ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, செட்லேயும் அதே தான். அவங்க சொல்லுவாங்க, நான் எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு, நான் உனக்கோசம் தான் ஆடித்தரேன், நீ இதை பண்ணி புஷ் பண்ணியிருப்பாங்க, நீ இது பண்ண. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் யாரும் ஃப்ரேம் ஆனதில்லை. பட் இதையும் நீ இன்னும் நல்லா பண்ணால் நீ வேறு மாதிரி போயிடலாம், இன்னும் ஹையாக போயிடலாம் சொல்லிட்டு எப்பவுமே புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வரைக்கும் ரேமா நல்ல பேர் கிடச்சி. ரேமா டான்ஸ் ஆடுறதோட மூஞ்சி நல்லா ஆடும். தப்பாக சொல்லிட்டீங்க, மூஞ்சியில் ஸ்கோர் பண்ணிட்டுருவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ். எப்படி இந்த ஒரு அவார்டை நீ ஆரம்பிச்சிருக்கியோ இந்த வருஷத்தை, வரப்போகிற எல்லா வருஷமும் நிறைய அவார்ட்ஸோட நீ ஹாப்பியாக இருக்கணும் தான் ஏன் சார்பாகவும் கலாட்டா சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. Rubilux Rockfort Paints. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110 811058 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்.